ஓம் காளி ஜெய் காளி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட தரவழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். குலசையும் முத்தாரம் சொந்தங்களுக்கு என்னோட இனிய வணக்கம். நிறைய பேர் என்னோட யூடியூப் கமெண்ட்ல என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் எனக்கு ஊர் வந்து வெளியூர், நாங்கள் உள்ளூரே கிடையாது, நான் வந்து சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஓசூர் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் தடவை மாலை போட்டிருக்கேன், நான் தடவை முத்தாரம்மனுக்கு கண்டிப்பாக நான் வேஷம் போட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் நான் வெளியூர்லேருந்து வரேன், நான் எப்படியெல்லாம் வேஷம் போட்டு வர முடியும், வேஷம் போட்டு வரும்போது எங்களுக்கு கலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் முத்தாரம் பற்றி அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. நீங்கள் வெளியூர்லேருந்து குலசையும் முத்தாரம்மனுக்கு வேஷம் போட்டு வரதா இருந்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து போட்டு வரும்போது பஸ்ஸு ட்ராவல்லையோ இதுலையோ கண்டிப்பாக அந்த வேஷம் கலைஞ்சிரும். அதனால் நல்லபடியாக குலசையும் முத்தாரம்மன் தசராக்கு நீ வீட்டிலேருந்து கிளம்பும்போது உங்கள் வேஷம் போடக்கூடிய திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு முத்தாரம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு, உங்களோட குலதெய்வத்தையும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு, நீங்கள் குலசேகரப்பட்டினம் சன்னிதானம் அந்த சரௌண்டிங்குள்ளே வந்தாலே நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள கோயிலேருந்து நீங்கள் வேஷம் போட்டு அழகாக அந்த இடத்துல கிளம்பிடலாம். இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீடு, உங்களுக்கு தெரிஞ்ச வீடு, அவங்க வீட்டில் யாரும் மாலை போட்டிருந்தாங்கன்னா அந்த வீட்டிலேருந்து நீங்கள் வேஷம் போட்டு குலசையும் முத்தாரம் கோயிலுக்கு வரலாம். ஆனால் நீங்களாம் மாலை போட்டு முத்தாரம்மனுக்கு முதல்ல வேஷம் போட போகிறது சத்தியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையை விட அந்த குலசையும் முத்தாரம்மனுக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் மாலை போட்டால் அந்த காலத்தில் வேஷம் போட மாட்டாங்க, அது என்னவோ நமக்கு தெரிய வரல. சரி, அதை விடுங்க. ஆனால் மாலை போட்டால் கண்டிப்பாக வேஷம் போட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன கேட்டு போகிறீங்களோ கண்டிப்பாக அது குலசையும் முத்தாரம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடத்தி தருவாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் 14 வருஷம் குலசையும் முத்தாரம்மனுக்கு தேடி போகிறோன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு முத்தாரம் எங்களுக்கு எந்த வித குறையுமே இல்லாமல் நல்லபடியாக எங்களுக்கு வச்சுருக்கோம். அதை நம்பி தான் இன்னமும் நாங்கள் எந்நேரமும் குலசையும் முத்தாரம்மனை தேடி எப்போதுமே எனக்கு இன்றைக்கி தோணுனா கூட நான் முத்தாரம்மாவை தேடி நான் போயிடுவேன். ஏன்னா அதான் என்னோடய குலசையும் முத்தாரி. நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா கூட அந்த குலசையும் முத்தாரம்மன் வந்து இந்த மாதிரி ஆபத்து வருது யார் மூலியமாவது எப்படியாவது வந்து நமக்கு காட்டி கொடுத்துருவாங்க. அதான் அந்த குலசையும் முத்தாரம்மா. குலசையும் முத்தாரம்மங்களுக்கு நிறைய பேர் மாலை போட்டு வேஷம் போடுறது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வேஷம் போட மாட்டாங்க. ஆனால் நல்லபடியாக உங்களுக்கு வேஷம் போட வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக நல்லபடியாக வேஷம் போட்டுருங்க. நான் முத்தாரம்மாவுக்கு வேஷம் மாலை போடுறது கொடுப்பனே, மாலை போட்டு வேஷம் போடுறது அதை விட பெரிய கொடுப்பனேன். இன்றைக்குமே தான் முகத்தை போடுறத விட வேற ஒரு முகமாக போடுறது அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நார்மலாக முகத்தில் மாலை போட்டு போகிறத விட வேஷம் போட்டு அந்த அம்மாவை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் நினைப்பீங்க, ஆனால் குலசையும் முத்தாரம் உங்களுக்கு வேஷம் போட்டு நான் போயிட்டேன், கோவிலுக்கு போயிட்டேன், கடற்கரைக்கு போய் கால் நினச்சிட்டு தான் குலசையும் முத்தாரம் சன்னிதானத்துக்கு போகணுமான்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, உங்களோட வேஷத்தை குலசையும் முத்தாரம் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடற்கரைக்கு போய் கால் நினைங்க. உங்களோட முழு விரதம் முடிஞ்சுது. அந்த கோவிலில் எப்பவும் காப்பா இருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த சப்பரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் கொடி இறக்கிட்டு காப்பா இருப்பாங்க. காப்பறதுக்கப்புறம் நம்மளும் காப்பா எடுத்துட்டு மாலையை கழட்டிட்டு நம்மளோட முழு விரதம் முடிஞ்சிச்சு. மாலையை கழட்டினோடனே எது நான்வெஜ் இதுன்னு சாப்பிட்றீங்க, அந்த மாலையை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டில் கொண்டு போய் கைப்படாத இடத்துல வச்சுட்டு அடுத்த வருஷம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்போ நீங்கள் நான்வெஜ் எடுத்தலாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா முத்தாரம் பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியாதுன்னு, ஆனால் முத்தாரம் பற்றி ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் மாலை போட்டு வேஷம் போடுறதுல அந்த முத்தாரமுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக மாலை போடுங்க, வேஷம் போடுங்க. நம்ம எப்போ மாலை போடுவோம் வேஷம் போடுவோம்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம எப்போ மாலை போடுவோம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் செப்டம்பர் 11/9/2026 அப்போ நம்ம மாலை போடுவோம். 41 நாள் நல்லபடியாக நானும் நல்லபடியாக மாலை போடணும்னு சொல்லிட்டு உங்கள் முத்தாரம்மன்ட்டு வேண்டிக்கோங்க. சரிங்களா? ஓம் காளி ஜெய் காளி. நன்றி. அடுத்தடுத்த வீடியோன்னா நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.